வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T1 Pro 5G மொபைலோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட்ஸ் இந்த பர்டிகுலர் விவோ T1 Pro செல்ஃபி கேமராவில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ 16 MP செல்ஃபி கேமராவில் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஆடியோ குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ அவுட்புட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மே மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் தான். ஸோ அப்டேட் டீட்டெயில்ஸை ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ வீடியோட எண்டில் கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் யாராவது இந்த அப்டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு டே லைட்ஸ், அதாவது ஒரு 1 o'clock 2 o'clock போல் இந்த அப்டேட் கொடுத்தேன். ஸோ ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு கேமராவை ஒரு 1/2 hour 1 hour கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஹீட்டிங் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே மேலெலாம் செம்ம ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ கிளைமேட்டும் ரொம்பவே ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ பேக் பேனலும் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பீக் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 1300 nits கொடுத்தாலும் சன்லைட் விசிபிலிட்டி எனக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. IQ Neo 6ல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டிங் சூப்பராக தான் இருக்குது. டிஸ்பிளே மேலேயும் ஹீட் இருக்குது, அந்த ரியர் சைடில் லைட்டாக ஹீட் இருக்குது. ஸோ இப்போ தான் அப்டேட் கொடுத்தேன். ஸோ அப்டேட் கொடுத்ததால கூட நமக்கு அந்த ஹீட்டிங் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா செம்ம ஹாட்டாகவே தான் இருக்குது, பொடி பயங்கரமாக சுடுது. ஸோ சன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைவாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது, ஆனால் ஹாட்டு செமையாக இருக்குது. புயல் உருவாகிருக்கிறதுனால நமக்கு சன் அதிகமாக நம்ம பார்க்க முடியாது, இருந்தாலும் லைட்டாக அப்பப்போ தலையை காட்டுது. பட்டு சரியான ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இவ்வளோ ஹீட்டெலாம் இருந்துச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்க, அப்போ தான் உடம்புக்கு நல்லது. ஓகே, ஏற்கனவே இருக்கிற பழைய அப்டேட் பார்த்திங்கன்னா 14.2.6.8 இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்சு. இப்போ நம்ம அப்டேட்டில் செக் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கல, ட்ரையல் வெர்ஷனில் போய் செக் பண்ணோம்னா நமக்கு அப்டேட் டவுன் காமிச்சிது. ஸோ அதில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 14.2.6.9 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டு. 476 MB அப்படின்னு காமிக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மே மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே 1 by 1 படித்து பார்த்துங்க. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் ஏற்கனவே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நமக்கு சிஸ்டம் ஆப்டிமைசேஷன் ஒழுங்காக பண்ணாங்கன்னா அதுவே நமக்கு போதும். ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி IQ Neo 6ல் ஒரு அப்டேட் ஒன்று இதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இப்போ எனக்கு சார்ஜ் போடும்போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இப்போ தான் நான் அப்டேட் கொடுத்தேன். ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு 1 week நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யூசர் ரிவ்யூவில் சொல்ல முடியும். ஸோ இப்போ எனக்கு லேட்டஸ்ட்டான வெர்ஷன் கிடச்சிடுச்சு. ஸோ லேட்டஸ்ட்டான வெர்ஷன் நீங்கள் யாராவது அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா அது மற்ற நண்பர்கள் அப்டேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ மொபைல் டேட்டா ஆன் பண்ணோம்னா நமக்கு வீட்டு உள்ளார 4G++ தான் காமிக்குது. ஸோ இதுவே வெளியில் போனாலோ இல்லை மாடியில் போனாலோ மொட்டை மாடிக்கு போனாலோ நமக்கு 5G காமிக்கும். ஸோ இதில் 5G டவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ ஆஃப்டர் அப்டேட் டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. 90 Hz டிஸ்பிளே ஓரளவு ஓகேவாக இருக்குது. 1300 nits பீக் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சன்லைட் விசிபிலிட்டி எனக்கு அந்தளவு சூப்பராலாம் இல்லை, சுமாராக தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் அப்டேட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் வேலை செய்யுது, அதுலேயும் எந்த லேகும் கிடையாது. ஸோ ஃபோக்கஸிங் பார்த்திங்கன்னா நல்லாவே டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது. பட் அந்த ஃபோக்கஸிங் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் தான் அது ஷார்ப்பாக இருக்குது. மற்றபடி நமக்கு லாங்கில் இருக்கிறதெல்லாம் வந்து 5xல் ஷூட் எடுத்தோம்னா நல்லா தான் இருக்குது, 2xம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆஃப்டர் அப்டேட் நமக்கு கேமரா சாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் லெவலும் சூப்பராக இருக்குது, ஃபோக்கஸிங் நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. ஸோ 2 வருஷம் நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் சொல்லியிருக்காங்க, அதாவது 2 அப்டேட் நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ 1 year மொபைல் தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோக்கஸிங் நம்ம ஷூட் பண்ணும்போது நல்லா சன்லைட்டாக இருந்ததுன்னா நமக்கு அந்தளவுக்கு தெரியல. பட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஃபோக்கஸிங் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
செல்ஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் ரொம்பவே இம்ப்ரெசிவான அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ அதில் போர்ட்ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டிடெக்ட் பண்ணுறதுலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் பார்த்த உடனே அட்ராக்டிவான ஒரு அவுட்புட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ எல்லா ஆங்கிள்லேயும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபோக்கஸிங் நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் பிளரிங் சூப்பராக தான் இருக்குது. ஸோ செல்ஃபி கேமராவில் இந்த தடவை பார்த்திங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே, கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஓரளவுக்கு இல்லை, ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு காம்பேக்டான ஒரு மொபைல் தான் இந்த விவோ T1 Pro. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, அந்த 5G பேண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் அப்டேட் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 80% பேட்டரி பேக்கப் வச்சுங்க. அப்போ தான் உங்கள் மொபைலும் சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கேமரா சாம்பிள்ஸ்க்கு வருவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இம்ப்ரெசிவாக தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அவுட்புட்டு. ஸோ டீட்டெயில்ஸ் லெவல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக, கிளியராக, கிறிஸ்பாக, சூப்பராகவே தான் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம 1x 2xலாம் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. 5x வந்து ஆப்ஜெக்ட் கிட்ட வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப லாங்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்காது. செல்ஃபி 16 MP செல்ஃபி கேமரா நீங்கள் நார்மலாக எடுத்தாலும் போர்ட்ரேட்டில் எடுத்தாலும் உங்களுக்கு செல்ஃபி ரொம்பவே சூப்பராக இருக்குது. விவோ மொபைல் அப்படின்னாலே நமக்கு செல்ஃபி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா செல்ஃபி ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் ஷூட் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரைட்டராக நமக்கு தெரியுது அப்படின்னு தெரியாது. பட் அதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு அவுட்புட்டாக தான் கிடச்சிருக்கு. அது வந்து டிஸ்பிளே வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லா கொடுத்துருந்தாலும் சன்லைட்டில் உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பீக் பிரைட்னஸ்லாம் போகல, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் போர்ட்ரேட்டில் எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு சூப்பரான அவுட்புட் தான் கிடைக்குது. அதே மாதிரி ரியர் கேமராவில் ஃபோக்கஸிங்கில் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங் நல்லா தான் இருக்குது. 2xல் ஷூட் பண்ணாலும் நல்லா தான் இருக்குது, 5xல் ஷூட் பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மைனூட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது டக்குன்னு ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. அது வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் எரிச்சலாக கூட இருக்கும். ஸோ லாங்கில் எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து 5xல் ஷூட் பண்ணுறதெல்லாம் இல்லை 2xலேயே நீங்கள் லாங்கில் ஷூட் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கலர்ஸ் கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுவே கொஞ்சம் நியர்பை ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இது வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 1 year ஒரு மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா மொபைல்லையும் இந்த பிரச்சனைகள் வரும். அதுவும் மிட்ரேஞ்ச் லெவல், அந்த லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸில் நிறையா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மொபைல்லையும் அப்படி தான் இருக்குது. ஸோ எடுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸை பார்க்கும்போது எந்த ஒரு ஃபோட்டோ ஸ்னாப்புமே வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.